குல்பர்க் கலவர வழக்கில் 11 பேருக்கு ஆயுள் சிறை தண்டனை விதித்து அகமதாபாத் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. யாருக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்படவில்லை. குஜராத்தில் 2002ஆம் ஆண்டில் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை தொடர்ந்து நடந்த பயங்கர கலவரத்தில் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கொல்லப்பட்டனர். அகமதாபாத்தில் உள்ள குல்பர்க் சொசைட்டி வளாகத்தில் காங்கிரஸ் முன்னாள் எம்பி இஷான் ஜப்ரி உட்பட 69 பேர் எரித்து கொல்லப்பட்டனர். இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 66 பேரில் 24 பேரை குற்றவாளிகள் என ஜூன் 2ஆம் தேதி அகமதாபாத் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட 24 பேரின் தண்டனை விவரங்களை நீதிபதி பி.வி. தேசாய் வெள்ளியன்று அறிவித்தார். 11 பேருக்கு ஆயுள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 12 பேருக்கு தலா 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஒரு குற்றவாளிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்து நீதிபதி தேசாய் தீர்ப்பு கூறினார். குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை விதிக்க வேண்டும் என்ற சிறப்பு புலனாய்வு குழு வக்கீலின் கோரிக்கையை நீதிபதி நிராகரித்தார். இவ்வழக்கில் பாரதிய ஜனதா கவுன்சிலர் பிபின் பட்டேல் உட்பட 36 பேர் விடுவிக்கப்பட்டனர். 5 பேர் விசாரணையின் போதே இறந்தனர். ஒருவர் இன்னமும் தலைமறைவாக உள்ளார். குஜராத் கலவரம் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு பதிவு செய்த 9 வழக்குகளில் இதுவரை 8இல் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது.